ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நேற்று சித்ரா பௌர்ணமிக்கு கடைக்கெலாம் போயிட்டு நைட்டு ஒரு 8:30க்கு போல் கொஞ்சமாக பாயாசம் வச்சு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு யோசித்து ரெடி பண்ணது தாங்க. என்ன பாயாசம் அப்படின்னா, கொஞ்சமாக சிறுபருப்பு ஜவ்வரிசி போட்டு அப்புறம் மண்டவெல்லம் போட்டு சூப்பராக ஒரு பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் நார்மலாக முந்திரி பருப்பு கொஞ்சம் அடிக்கடி வாங்கி வச்சுருப்பேன். நேற்று டோட்டலாக ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன பண்ணேன், முந்திரி பருப்புக்கு பதில் கொஞ்சமாக தேங்காவெல்லாம் கட் பண்ணி, தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நெய்யில் போட்டு அதை சேர்த்துட்டேன். இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ சிறுபருப்பு வேணுமோ அது லைட்டாக கடாயிலையோ இல்லை நான் குக்கரில் வேக வச்சேன், அப்படியே அதிலே போட்டு லைட்டாக வறுத்துட்டேன். வறுத்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த வழுவழுன்னுட்டு இருக்காது, கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அது ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஜவ்வரிசி போட்டு அது நல்லா வெந்த உடனே நம்ம அந்த சிறுபருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதையும் இது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை போடணுன்னாலும் போடலாம். நான் மண்டை வெல்லம் தான் போட்டேன். அது போட்டுட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுட்டு அப்புறம் நெய்யில் தேங்காய் முந்திரி போடணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா கேரளா ஸ்டைல் இது. கேரளாவில் நிறைய இந்த பாயாசத்துக்கெலாம் தேங்காவை தான் கட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி நான் தேங்காவை சின்ன சின்ன பிள்ளாக கட் பண்ணி அது கூட கொஞ்சமாக முந்திரி அப்புறம் கிஸ்மிஸ் பழம் போட்டு சூப்பராக நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம இந்த இதில் கொட்டிடணும். அவ்வளோதாங்க, வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு சகோதரி கேட்டாங்க, சீக்கிரமாக வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு. சாரிம்மா, எதுவும் தப்பாக நினைக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கடைக்கு போயிட்டு 2வது நைட்டு டின்னர் செஞ்சுட்டு 2வது எடிட் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகிடுது. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். மற்றபடி சூப்பராக நைட்டு டின்னரையும் முடித்தோம், சூப்பராக சாமியும் கும்பிட்டுட்டோம்.